தி பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி, இஸ்லாமியர் பெண் நடத்தக்கூடிய அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் வந்து ட்விட்டரில் போட்ட ஒரு பதிவை அவங்க ஸ்டோரியில் வச்சுருக்காங்க. என்ன பதிவுனா, விஜய் சிஎம் அவர்கள் வந்து இப்போது 10 லட்சம் கோடி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் கடனை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னதை வந்து, அதுதான் ஏற்கனவே தெரியுமே, அவங்க முன்னாடி இங்கே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்களே, பட்ஜெட்டில் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஃபேரா இல்லையான்னு அவர் போட்ட போஸ்ட்டை வந்து இவங்க ஸ்டோரியில் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தாவேக ஆதரவாளர்கள் வந்து அவங்கள மத ரீதியாக திட்டி, அவங்க ஒரு இஸ்லாமியர் பெண், அவங்க மத ரீதியாக திட்டி, நீ பாகிஸ்தானிக்கே ஓடி போயிரு, நீ எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, உங்களை மாரி இஸ்லாமியர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க தவிர பாகிஸ்தானுக்கு, அவங்கள மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டிலேருந்து பாகிஸ்தானுக்கு துரத்தி அடிக்கப்படணும் அப்படின்ற மாரிலாம் பதிவு போட்டிருக்கிறாங்க. குடும்பத்தை பற்றிலாம் வந்து அசிங்கமாக தரைகுறவாலாம் பேசியிருக்கிறாங்க. இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது பலராலும் சமூக ஊடகங்களில் வந்து வாதிக்கப்பட்டிருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? இது அதை சொல்றேன், நம்ம ஆபத்தின் விளிம்பில் இருக்கோன்னு இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம். திரு விஜய் அவர்கள் வந்தால் எல்லாமே மாறும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவங்களை இவ்வளோ தூரம் எழுதுறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சமூக வலைத்தளங்கள் யாராவது அவதூறு பரப்புனா நீங்கள் வந்து நடவடிக்கை இருக்குது, எல்லா அரசாங்கமும் எடுக்கணும். ஒரு விஷயம் வந்து ஃபேக்ட் செக்னு அதெல்லாம் நம்ம வச்சுக்கோம். ஃபேக்ட்டுக்கு மாறானது, உண்மைக்கு மாறான செய்திகளை யார் வெளியிட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து சட்டப்படி அணுகலாம். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை வந்து நாடலாம், நீங்களும் அவங்க மேலே வந்து எதிர் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அவரை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் யாருமே இங்கே கிடையாது. நீங்கள் செய்கின்ற எல்லாம் ஒவ்வொன்றும் விமர்சனம். இப்போ எங்களோட வேலையை என்னன்னா, ஒரு அரசியல் விமர்சகராக விஜய் அவர்கள் எது பண்ணாலும் நான் வந்து விமர்சனம் பண்ணுவோம். நல்லது செஞ்சால் பாராட்ட போகிறோம், தவறு செஞ்சால் தட்டி கேட்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களை மட்டும் நாங்கள் கேட்கலங்க. இதுக்கு முன்னாடி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டோம், அதுக்கு முன்னாடி எடப்பாடி கேட்டோம், அம்மையார் ஜெயலலிதா கேட்டோம், கலைஞர் கருணாநிதி கேட்டோம், எல்லாரையும் தான் கேட்டிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் விஜயம் வந்து கேட்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜனநாயகத்தில் நமக்கு வந்து பேச்சுரிமை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எழுத்துரிமை. நம்ம இந்த உரிமைகளை நீங்கள் பறிக்கணும்னா, அதனால தான் திருப்பி சொல்கிறோம், இந்த சகோதரிக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் நடந்ததுக்கு நிறைய வழக்குகளும் வந்து போட்டிருக்காங்க. எங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆளுகின்ற மாநிலத்தில், பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் என்ன நடக்குமோ அதே நடைமுறையை நீங்கள் வந்து தமிழ்தாழ் வாரத்திலும் அதே தான் கடைப்பிடிக்கிறீங்க. நீங்கள் வந்து வேலையை வந்து உங்களுக்கு தேவையானவருக்கு வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அரசு பதவி கொடுக்குறது நீங்கள் அதை தான் பயன்படுத்துகிறீங்க. சமூக வலைத்தளம் உங்கள் தொண்டர்களும் அதான் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா, அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற ஒரு அரசுன்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு நமக்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்புகளே கிடைக்கல. நமக்கு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை வந்து ஏற்படுது. இதிலிருந்து அவங்க வந்து பாடம் கற்றுக்கிட்டு மக்களுக்கான அரசாக இது மாறணும், மக்களுக்கான சேவைகளை நீங்கள் செய்யணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றணும் தான் மக்களோட சேர்ந்து நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம்.